எடப்பாடி பழனிசாமிக்கு திடீர்னு தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஞாபகம் இப்போ தான் வந்திருக்கு. அந்த முழக்கமே வந்து எனக்கு தப்பாக தெரியுது. இந்த மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் சொன்னால் தமிழ்நாட்டை யாருக்கிட்டேருந்து இவர் மீட்கணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல பிஜேபிகிட்டேருந்து. தமிழ்நாட்டை மீட்போம்ன்றது பாருங்கள், அது வந்து ஒரு சரியான வாசகம் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா கீழடியிலேருந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட பார்த்திங்கன்னா அந்த ஆய்வறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வேலையை காமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய எந்த நிதியும் அவர்கள் கொடுக்கவில்லை. எய்ம்ஸ் மருத்துவம்னு வரல இன்னி வரைக்கும். வேலை நடக்குதுன்னு 10-12 வருஷமாக செங்கல்ல காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. எந்த விதமான அடிப்படை உரிமைகளையும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்காமல் துரோகத்தையும் வஞ்சிக்கின்ற வேலையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியோடு கூட்டு வைத்து கொண்டு ஒரு திராவிட இயக்கமாக வந்து திமுகவை எதிர்ப்பதற்கு உண்டான எல்லா உரிமைகளும் ஜனநாயகத்தின்படி எடப்பாடிக்கு உண்டு. ஆனால் வந்து இந்த தான் திருடி பிறரை நம்பான்ற மாதிரி இவர் கூட்டு சேர்ந்திருக்க இடம் வந்து எவ்வளோ மோசமான இடம்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த ஜெயலலிதா வந்து ஊழல் செய்யாத ஒருவரை போல இவங்க வந்து இந்த படத்தை வந்து தொடர்ந்து காமிக்கிறாங்க. நான் நிறைய முறை வந்து அதை குறிப்பிட்டிருக்கேன். சட்டப்படி சமீபத்தில் வந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி கூட நீதியரசர் நாகரத்னா அவர்கள் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பில் இறந்து போன காரணத்தால் ஜெயலலிதா குற்றவாளி இல்லை என்று ஆகிவிடாது, ஊழல் குற்றத்தால் தண்டிக்கப்பட்டவர். ஆகவே அவருடைய சொத்துக்களை, பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை தமிழ்நாடு அரசுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. இவங்க வந்து இந்த ஊழல் கதை வந்து திருப்பி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அகில இந்திய அளவில் எந்த இடத்திலும் எந்த கட்சியும் இன்னைக்கு ஊழல் இல்லாமல் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையற்ற கட்சி என்பதை ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் போன வாரம் தான் நிரூபிச்சிருக்காங்க. ஏனென்றால் மொழி பிரச்சனையில் வந்து அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற, பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலத்திலேயே அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பேரணி நடத்த போகிறோன்னு சொன்ன அடுத்த நிமிடம் இந்தியை நாங்கள் 3வது மொழியாக கட்டாயமாக திணிக்க மாட்டோம்னு வந்து பின்வாங்கிட்டாங்க. அந்த இதிலேருந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விவசாயிகள் போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மான்னா ஒரு முற்றுப்புள்ளின்னா அதை கூட மாற்ற மாட்டோம்னா அது அப்படியே நடைமுறைகள் அப்படின்னாரு. திருப்பி வாங்கினாங்க, திரும்ப பெற்றுக்கொண்டார்கள்.